Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, என் வீட்டில் என் கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முந்தி டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எந்த வீடியோடையும் காப்பி இல்லை. நான் பல வழிகள் மூலமாக தெரிஞ்சு என் வாழ்க்கையில் பிரயோகப்படுத்துகிற இந்த டிப்ஸை தான் தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு இல்லா போன பிறகு தான் அந்த ஈந்த நேரம் உள்ள பொறுமதி விளங்கும் இல்லையா? இப்போ நாங்கள் சுகம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்டா ஆரோக்கியமாக இந்த நாட்களோட பொறுமதி எங்களுக்கு அப்போ விளங்கும். பசியோடு இருக்கிறோம் அப்படின்டா இப்போ தான் எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த நாட்களோட பெருமதி விளங்கும். அதை மாதிரி ஸ்ரீலங்காவில் இப்போ எத்தனையோ நாளாக கரண்ட் வெட்டுறாங்க. 5 hours 6 hours 7 hours அந்த மாதிரி வெட்டுறாங்க. இப்படி வெட்டக்கலை தான் கரண்ட் ஈந்த அந்த நாட்களோட பொறுமதி விளங்குது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த கரண்ட்டை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த தொடங்கினோம் அப்படின்றாலே வீண் விரயம் குறையிறதோட எங்களோட கரண்ட் பில்லும் குறையும். அப்போ அந்த மாதிரி டிப்ஸை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரண்ட் பில்லை அரைவாசிக்கு மேலே தாக்கம் செலுத்துகிற ஃப்ரிட்ஜை வைக்கிற அமைவிடம் மிச்சம் முக்கியம். எப்படியுமே ஒரு சுவரை அண்டி வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியாகிற அந்த சூடுகள் நல்ல முறையில் வெளியாகி ஃப்ரிட்ஜ் வேலை செய்கிறது குறையும். அதன் மூலமாக உங்களோட கரண்ட் பில்லும் குறையும். இயன்ற அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்கு மேலே எந்த சாமானும் வைக்காமல் ஈக்கிறது மிச்சம் நல்லம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிச்சனில் நாங்கள் வேலை செய்யக்கலை எத்தனை முறை ஃப்ரிட்ஜை திறக்கிறோம் அப்படின்னு எண்ணி பார்த்தோம்னா எண்ணிக்கை கொஞ்சம் பெருசாக தான் நிற்கும் இல்லையா? ஒவ்வொரு சாமானுக்காக ஃப்ரிட்ஜை திறந்து எடுப்போம். இப்படி திறக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதுலேருந்து வெளியே போகிற கூழுக்கு அது பிரதியீடு செய்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யக்கல கரண்ட் பில் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை முன்னுக்கே பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத நல்லா நினைவு வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் முறையடியாக எடுத்துட்டு உங்களோட வேலை முடிஞ்ச பிறகு அந்த வைக்க வேண்டிய பொருட்களை திருப்பி வச்சிடல முறையடியாக. அப்போ அடிக்கடி திறக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படாது. இதனால் பெருமளவுக்கு உங்களோட கரண்ட் பில்லை குறைக்கலும். அடுத்ததாக முக்கியமாக உங்களோட ஃப்ரிட்ஜ் கதவு நல்லா இறுக்கமாய்க்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். சில பேர்ட அந்த ஃப்ரிட்ஜிட அந்த ரப்பர் தேஞ்சிக்கிறதால இன்னும் பல காரணங்களால் கதவு ஒழுங்காக அடப்படாமைக்கும். அப்படி அடப்படாமைக்கிற நேரத்தில் அந்த கூழ் வெளியே போகிறதால ஃப்ரிட்ஜ் நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன்போது உங்களோட கரண்ட் பில் நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு அளிக்குது. அப்போ கட்டாயம் அந்த கதவை நல்லா இறுக்கமாய்க்குதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அளவை விட கூடுதலான அளவு சாமானை உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணினோம் அப்படின்றாலும் ஃப்ரிட்ஜ் கூடுதலாக வேலை செய்யும் இல்லையா? அப்போ கூட எங்களோட கரண்ட் பில் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை சுட்டி அந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளோ வைக்கலுமோ அந்த அளவு மட்டும் ஸ்டோர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். முக்கியமாக நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய கரண்ட் சாமான்கள் பாவிக்கல ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரண்ட் பில் நிறைய குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான ஒரு கரண்ட் சாமானை பாவிச்ச பிறவும் நாங்கள் அதோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணி அந்த ப்ளக்கையும் கலட்டியே வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக போகிற ஒரு சொற்பளவு கரண்ட்டை கூட எங்களுக்கு தவிர்க்கலும். இப்போ டிவி பார்த்தோம் அப்படின்னா மறக்காமல் அதோட ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணி ப்ளக்கையும் நாங்கள் கலட்டி வச்சிடணும். மிக்சி எந்த கரண்ட் சாமான் பாவிக்கிறண்டாலும் தான் அது எங்களுக்கு பாதுகாப்பானது தான். அதோட கரண்ட்டை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு பெரிய ஒரு வழியாக அமையும்.
அடுத்ததாக நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ப்ளக் பாயிண்ட்ஸில் இருக்கிற அந்த குட்டி லைட், இதுக்கு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தொடர்ந்து 24 மணித்தியாலமும் பாவிக்கிற ஃப்ரிட்ஜ் மாதிரி அடிக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட்ஸில் இந்த இண்டிகேட்டர் பாவிச்சோம் அப்படின்னா அதாலையும் சொற்பளவு கரண்ட் வந்து பெய்த்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அது அனாவசியமானது. அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்தும் பாவிக்கிற கரண்ட் சாமான் அடிக்கிற அந்த ப்ளக் பாயிண்ட்ஸில் இந்த இண்டிகேட்டரை தவிர்த்து நாங்கள் நார்மல் ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாவிக்கலாம். அடுத்தது வந்து எங்களோட கரண்ட் பில்லில் பெருமளவு தாக்கம் செலுத்துகிற சில பொருட்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது நான் காட்டிக்கிறது வந்துட்டு ஹீட்டர் ஜக். கேஸ் ஸ்டவ் வீக்குது இருந்து நான் ஹீட்டர் ஜக் வந்து தெரியாமல் பாவிக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக அந்த ஹீட்டர் ஜக் பாவனையை நிறுத்திட்டு நீங்கள் கேஸே பாவிச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கேஸ் ஸ்டவ் இல்லை, நான் ஹீட்டர் ஜக் தான் பாவிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரேடியாக தண்ணியை கொதிக்க வச்சு உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி போத்தலில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கரண்ட் பில்லை வந்துட்டு உங்களுக்கு குறைக்கலும். ஆனால் வந்து நீங்கள் ஹீட்டர் ஜக் பாவிக்கிறத விட கேஸ் பாவிக்கிறது வந்து லாபகரமாய்க்கும் ஒப்பீட்டு ரீதியாக. நான் வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன், எலும்புடா முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து எங்களோட வீடுகளில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அடுத்தது வந்து லேப்டாப்பும் மிக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் லேப்டாப்ஸ் பாவிச்சுக்கோங்க. ஏண்டா ஒப்பீட்டு ரீதியில் டெஸ்க்டாப்பை விட லேப்டாப்ஸுக்கு வந்து கரண்ட் குறைவாக தான் போகும். அப்போ உங்களோட கரண்ட் பில்லும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அயனும் அடிக்கடி நீங்கள் தொடர்ந்து பாவிப்பீங்களா இருந்தால் கரண்ட் பில் வந்து நிறைய வரும். அப்போ அந்த மாதிரி பாவிக்காமல் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தேவையான உடுப்புகள் எல்லாத்தையும் ஒரே அடியாக இந்த மாதிரி அயன் பண்ணி அழகாக நொறுங்காமல் கொழுகி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய அதன் மூலமாக உங்களுக்கு கரண்ட் பில் வந்துட்டு குறைய வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 7 மண்டா முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது ஆடம்பர பொருளாக நாங்கள் பாவிக்கிற ஏசி. பகல் எல்லாம் நாங்கள் ஏசி பாவிக்காமல் அந்த டைமில் வீட்டில் உள்ள ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து வச்சோம் அப்படின்னா தேவையான சூரிய ஒளி கிடைக்கிறதோட ஆரோக்கியமான இயற்கை காற்று வந்து வீட்டுக்கு வரும். அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி செய்யலும். அது இல்லாமல் இந்த நேரமும் ஃபோனில் டிவியில் அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்றாலே வேர்வை வந்துட்டு வழமையான நாளை விட கொஞ்சம் கூடுதலாக ஆயிக்கிற மாதிரி தான் நீக்கும். அப்போ அது இல்லாமல் கொஞ்சம் நேரம் அந்த வேர்க்கிற டைமுக்கு வந்து நல்ல இயற்கையோட கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்படி காத்தோட்டமாக ஈந்தம் அப்படின்டா இந்த ஃபேன் ஏசி இதுகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஏற்படாமைக்கும். அடுத்தது நீங்கள் ஒப்பீட்டு ரீதியாக சீலிங் ஃபேன் பாவிக்கிறத விட டேபிள் ஃபேன் பாவிச்சிங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்துட்டு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரெண்டும் வீட்டில் இருக்குது அப்படின்னா சீலிங் ஃபேனுக்கு பதிலாக நீங்கள் டேபிள் ஃபேன் பாவிங்க. வாஷிங் மிஷின் பாவிக்கும் போது எப்பயுமே ஒவ்வொரு நாளைக்கும் போடாமல் 2-3 நாளைக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெஷின் வந்து எத்தனை கிலோ கழுவுமோ அந்த அளவு உடுப்பு சேர்ந்த பிறகு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கரண்ட் பில் வந்துட்டு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து எங்களோட தண்ணீர் பாவனை. இயன்ற அளவுக்கு நாங்கள் டப்பை வந்து குறைச்சி வச்சு வேலை செய்ய பழகினோம் அப்படின்னா தண்ணீர் வந்து வீண் விரயமாகாது. அதோட வந்து டேங்குக்கு அடிக்கடி மோட்டர் போட தேவையில்லை இல்லையா? அதனால் எங்களோட கரண்ட் பில்லு வந்துட்டு குறையும். முஸ்லிம்ஸ் அப்படின்ற வகையில் நாங்கள் 5 நேரமும் தொழக்கூடியவங்க. அப்போ 5 நேரமும் உழுவெடுப்போம் இல்லையா? அப்போ 5 நேரம் உழுவெடுக்கல அந்த 3 முறை செய்கிற அந்த கேப்பில் கூட நாங்கள் டப்பை ஆஃப் பண்ணி உழுவெடுக்க பழகினோம் அப்படின்னா நிறைய தண்ணீர் வீண் விரயம் ஆகிறத தடுக்கிறதோட
கரண்ட் பில்லை வந்து குறைக்கலும். அடுத்தது நாங்கெல்லாம் அடிக்கடி மறந்து போகிற ஒரு விஷயம், ஃபோனில் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஆனப்புறம் ப்ளக் எல்லாம் ஆஃப் பண்ணி கலட்டி வச்சிட வேண்டியது. அடுத்தது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், எங்களோட வீட்டில் உள்ள லைட்ஸ் வந்து எல்இடியில் பாவிச்சோம் அப்படின்டா நிறைய கரண்ட் பில் வந்துட்டு எங்களுக்கு குறைவாக வரும். அப்போ உங்களுக்கு ஏழுமுண்டா உங்களோட வீட்டில் உள்ள லைட்ஸை எல்இடியாக மாற்றிக்கோங்க. இப்போ டிவி பாவிக்கிறீங்க அப்படின்டா பழைய கால டிவியை விட உங்களுக்கு ஏழும் அப்படின்டா நவீன காலத்தில் வந்த எல்இடி டிவி அந்த மாதிரி பாவிச்சிங்க அப்படின்டா பெருமளவு கரண்ட் பில் வந்துட்டு உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சுன்னு நினச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.